மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். அதாவது திருமங்கலம் அருகே செவரக்கோட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்கும் பொழுது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் சிகிச்சை பெற்று வந்த நபர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே செவரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் கடந்த 4ஆம் தேதி செவரக்கோட்டை அருகில் வேலையை முடித்துவிட்டு மதியம் 2 மணி அளவில் வீடு திரும்பிய போது மதுரை விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில் செவரக்கோட்டை சந்திப்பில் மேற்கிலிருந்து கிழக்கு பகுதியாக கடக்கும் பொழுது சாலையை கடந்து கொண்டிருந்த பொழுது மதுரையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்னால் மோதியதில் விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த ஸ்டாலின் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது நடைபெற்று வந்தது. பின்னர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.